மணி சின்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குரு பயிற்சி பலன்கள் 2020 பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேயர்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வீடியோ பார்க்கலாம். குரு பார்க்க கோடி நன்மை. நவகிரகங்களில் வியாழ பகவானே முதன்மை சுபகிரகம். தேவர்களின் குருவாக இவர் இருந்து நவகிரக அந்தஸ்து பெற்றதால் இவருக்கு சுபகிரகங்களில் முதன்மை அந்தஸ்து கிடைத்தது. ஜாதகத்தில் இவரது பலத்தை பொறுத்தே நன்மை கூடும் அல்லது குறையும். ஒவ்வொரு ராசியிலும் ஒரு ஆண்டு சஞ்சாரம் செய்வார். தனுசு மீனம் ராசிகளுக்கு அதிபதி கடகத்தில் உச்சம் பலம் பெறுவார், மகரத்தில் நீச்ச பலம் பெறுவார். இனி குரு பயிற்சி எப்பொழுது நடைபெறுகிறது என்று பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி, அதாவது 15/11/2020 அன்று இரவு 2:55க்கு பெயர்ச்சியாக உள்ளார். அதுவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2020 நவம்பர், அதாவது 20/11/2020 கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி குரு பயிற்சியடைய உள்ளார். இனி 12 ராசிகளுக்கான நன்மைகள் என்னவென்று பார்ப்போம். கும்பராசி. கும்பராசிக்காரர்களே, உங்களது ராசிக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியடைகிறார் குரு பகவான். மகர ராசியின் ஆட்சி வீடு சனி ஆகும். இங்கு குரு பகவான் நீசமடைகிறார். என்றாலும் சனியின் ஆட்சி வீட்டில் சனியுடன் இணைந்திருப்பதால் குரு பகவான் நீசபங்கம் அடைகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் பார்வை உங்கள் ராசியின் 4ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீட்டின் மீது விழுகிறது. 4ஆம் வீடு என்பது தாய், சொத்துக்கள், வசதிகள் போன்றவற்றையும், 6ஆம் வீடு என்பது வெற்றி, சேவை, எதிரிகள், வியாதிகள் ஆகியவற்றையும், 8ஆம் வீடு என்பது எதிர்பாராத ஆதாயங்கள், மாற்றம் போன்றவற்றையும் குறிக்கிறது. இந்த குரு பயிற்சியின் காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்கள் இரண்டும் கலந்த பலன்களை அனுபவிப்பார்கள். உங்கள் குழப்பமான பேச்சு மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படும். எனவே நீங்கள் கவனமாக பேசுவது நல்லது. வேலை மற்றும் தொழில் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் உங்கள் பணிகளை மேற்கொள்வீர்கள். உங்கள் முயற்சிகளின் மூலம் நீங்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெற வாய்ப்புள்ளது. சக பணியாளர்களுடன் நல்லுறவு மேம்படும். அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் மேலதிகாரியின் பாராட்டை பெறுவீர்கள். திறம்பட செயலாற்றி மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள். புதிய முதலீடுகள் செய்வதன் மூலம் நீங்கள் லாபங்களை பெறலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிதி. நீங்கள் கடினமான முயற்சிகளை மேற்கொண்டால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணலாம். விரும்பியவற்றை அடையலாம். பணம், கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளில் லாபம் வரும் என்ற போதிலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். செலவுகளை குறைத்து சேமிப்பை உயர்த்தி கொள்ள நீங்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். குடும்பம். அனுசரித்து செல்வதன் மூலம் கருத்து வேறுபாடுகளை கலைந்து நீங்கள் குடும்ப உறவுகளை மேம்படுத்தி கொள்ள இயலும். குடும்ப உறுப்பினரிடம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும், தவறுகளை மன்னிப்பதும், பிரச்சனைகளின் தீவிரத்தை குறைக்கவும், புரிந்துணர்வுடன் நீங்கள் செயல்படுவதன் மூலமும் குடும்பத்தில் நீங்கள் நிம்மதியும் நல்ல பெயரும் எடுக்கலாம். ஆரோக்கியம். தூசியால் பிரச்சனை, ஜீரண பிரச்சனை போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் பயணத்தின் பொழுது உணவில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மனதை லேசாக வைத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலும். பொதுவாக உங்கள் ஆரோக்கியம் சாதாரணமாகவே இருக்கும். நன்றி நேயர்களே. இந்த குறுந்தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.